நண்பர்களே வணக்கம். நான் வெங்கடேசன். சமீபத்தில் நம்மளுடைய செய்தித்தாள்களில் அதிகமாக பகிரப்பட்ட செய்திகள் அல்லது பல ஊடகங்களில் வந்த செய்திகளை நம்ம பார்க்கும்போது பிரகிராஜ் என்ற பகுதியில் மகா கும்ப மேளாவில் நடந்த மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விபத்துக்களும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் அதில் ஏற்பட்ட காயங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கூட்ட நெரிசலில் சுமார் 30 பொதுமக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மகா கும்பமேளாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இது போன்ற கூட்ட நெரிசல்களால் இறப்பது என்பது ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு வருதுங்கிறத பார்க்குறோம். ரொம்ப கவலை தர விஷயமாகவும் நாம் பார்க்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட மரணித்த மக்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த இடத்துல நம்ம தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த மகா கும்பமேளாவில் மட்டுமல்ல, சவுத் கொரியாவில் 2022ஆம் ஆண்டு நடந்த ஹாலோவீன் ஃபெஸ்டிவல் என்று சொல்வார்கள், மரணித்தவர்களுக்கான ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய அந்த விழாவில் சுமார் 159 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. ஏமனில் 2023ஆவது வருஷம் ஏப்ரல் மாதம் நடந்த சேரிட்டி டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியில் 90 பேர் கூட்ட நெரிசலால் இறந்திருக்காங்க. டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நைஜீரியாவில் அங்கு நடந்த ஒரு மத விழாவிலையும் இதே போல் 35 பேர் இறந்திருக்காங்க. நாசிக்கில் 2003ஆம் ஆண்டு நடந்த மகா கும்பம் மேளாவில் 29 பேர் இறந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் 2005ஆம் வருடம் நடந்த ஒரு கூட்ட நெரிசல்லையும் 293 பேர் இறந்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க. நிரந்தரமான ஒரு உடல் ரீதியான பிரச்சனையும் அவங்க சந்தித்து கொண்டு வருவார்கள். அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஆனால் அறிவியல் பூர்வமாக இந்த மரணத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 பேர் வரை இருக்கக்கூடிய கூட்டங்களில் அவர்கள் காயம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதும் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 7 பேர் அல்லது அதற்கு மேலான மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான மரணம் ஏற்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அறிவியல் பூர்வமாக பல ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கு. இது போன்ற பல கூட்ட நெரிசல்களால் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா அதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த மாதிரியான கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு பக்கம் விவாதங்கள் இருந்தாலுமே, இதற்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம இந்த வீடியோவை இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இது போன்ற கூட்ட நெரிசல்களால் ஏற்படக்கூடிய மரணங்களை தவிர்க்க முடியுமானா கண்டிப்பாக தவிர்க்க முடியும் என்பது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சுமத்துவதும் குறை கூறுவதுமாக அதை பற்றிய பல கதைகளும் வர்ணனைகளும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் எந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்டாங்கிறத அவங்களுக்கு அறிவதற்கு மிகவும் வாய்ப்புகள் குறைவு. ஒரு கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் பாதிக்கும் போதோ அல்லது சில பேர் பாதிக்கும் போதோ அவர்களால் எந்த விதமான மிகப்பெரிய மாற்றத்தையும் அந்த கூட்ட நெரிசலில் உருவாக்கிட முடியாதுங்கிற போது அவர்கள் ஒன்று மரணத்தை தழுவுகிறார்கள், அல்லனா மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் வாழ்க்கையில் பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் NDMA என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய பேரழிவு மேலாண்மை ஆணையம் 2014ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் பல வளரும் நாடுகளில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசலினால் ஏற்படக்கூடிய மரணத்திற்கு காரணமாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான மத விழாக்களில் தான் அதிகமான மரணங்கள் நிகழுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் மத விழா அல்ல, அதை நடைமுறைப்படுத்திய விதம் தான் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. கம்பல்சிவ் அஸ்பைசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. என்னென்னா, அவர்களுக்கு போதிய அளவிலான இந்த பிராணவாயு என்று சொல்லப்படக்கூடிய ஆக்சிஜனை அவங்க கிடைக்காம போகிறதுனால கூட்ட நெரிசலில் மரணம் அடைகிறார்கள் என்பதும்
அவர்கள் அவளை அறியாமல் மயக்க நிலைக்கு செல்வதும் சுயநிலைவை இழப்பதும் பின்பு மரணிப்பதுங்கிறது இந்த போன்ற கூட்ட நெரிசல்களில் மிகவும் சாத்தியமானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நாம் யாரை குறை சொல்வது அப்படிங்கிறத விட எப்படி தடுக்க முடியும்னு சொன்னால் அதுக்கு பல வழிமுறைகளை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, முதலில் கூட்டத்தினுடைய நெரிசலினுடைய எண்ணிக்கையை பாதுகாப்பாக அளவில் வைப்பது என்பது முக்கியமானதும். ஒரு கூட்ட நெரிசல் உருவாக்குவதற்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது இருக்கும், ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டு இருக்கும். அதாவது நுழைவு இடம் அப்படிங்கிறதும், நுழைவு உள்ள கூட்டம் போய் வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கும். இதற்கு கூடுதலான நுழைவு வாயில்களை வைப்பதும், உள்ளே செல்லக்கூடிய கூட்டங்களை சரிவர நிர்வகிப்பதும், போதிய அளவிலான வெளியேறும் பகுதியை வைப்பதும் அளவுக்கு அதிகமான கூட்டம் ஒரே இடத்துல நெரிசல்களாக உருவாகதை தடுக்க முடியும்னு சொல்றாங்க. பொதுவாகவே இது போன்ற மிகப்பெரிய விழாக்களில் எவ்வளவு கூட்டங்கள் வரும் அப்படிங்கிற எண்ணிக்கை யாராலையும் சொல்ல முடியாது. கட்டுக்கு அடங்காம அளவிலான கூட்டம் வருவதையும் தவிர்க்க முடியாது. ஆனால் பல இடங்களில், பல மாநிலங்களில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு செய்யும்போது ஓரளவுக்கு கூட்டம் எந்த அளவுக்கு வருங்கிறத கணிக்க முடியுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையை அனுமதிப்பதும், மிகப்பெரிய விழாவாக நடக்கக்கூடிய கும்ப விழா போன்ற இடங்கள்ல அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியாது. ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள், என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்டை நம்ம சரியாக பார்ப்பது, அதே போல உள்ளே இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலை சரிவர பராமரிப்பது, அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவிலான கூட்டமாக தனித்தனியாக பிரித்து விடுவது என்பது மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனை வருவதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு சீக்கிரமா வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த தேவை ஏற்படுவது அங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கு அடிப்படையான பிரச்சனையாக இதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பல அமைப்புகள் சொல்வது என்ன சொல்றாங்கன்னா, அது போன்ற பகுதிகளில் கூட்டம் கூடக்கூடிய பகுதியில் பல செக் பாயிண்ட் வைக்கிறது மூலமாக அந்த ஒவ்வொரு செக் பாயிண்ட்லையும் அவர்களுக்கு தேவையான கூட்டத்தில் வருபவர்களுக்கு தேவையான ஓய்வு இடங்களை உருவாக்குவது, அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கக்கூடிய ஏற்பாட்டை உருவாக்குவது, குடிநீர் போன்ற நீர் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வது, அதே போல அவர்களுக்கு சுகாதாரமான கழிப்பறை போன்ற விஷயங்களை உருவாக்கி தருவது என்பது, ஒரே இடத்தில் கூட்டம் சேருவதை தவிர்த்து ஆங்காங்கே மக்களை இளைப்பாறவோ அல்லது ஓய்வெடுக்கவோ வைப்பதற்குண்டான வாய்ப்பு உருவாக்கும் போது இது போன்ற கூட்ட நெரிசல்களையும் மரணங்களையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது போன்ற விஷயங்களை செய்வது மிகப்பெரிய செலவிலான பொருட்செலவிலான விஷயமாக இருப்பதில்லை. இது மிகவும் செலவு குறைவான முறையாக பார்க்கலாம், மிகவும் பயனுள்ள முறையாகவும் இதை பார்க்க முடியும், எளிமையாகவும் இந்த விஷயங்களை செய்ய முடியும். வழுக்கி விடுவது போன்ற பல அபாயங்களை நாம் தவிர்க்க முடியுங்கிறதையும் பல அமைப்புகள் சொல்றாங்க. இது மட்டுமல்லாமல் அந்தந்த பகுதியில் தேவையான சட்ட நடைமுறையை உருவாக்குவது, இது போன்ற விதிகளை கட்டாயமாக அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது அந்த விழாக்களை ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்புகளோ அல்லது அந்த விழாக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது அந்த இடத்தினுடைய சொந்தக்காரரோ இந்த மாதிரியான குறைந்தபட்சமான சட்ட நுணுக்கங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற பல விதிகளை உருவாக்கும் போது இது போன்ற கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும். சமீபத்தில் திருப்பதியில் ஒரு கூட்ட நெரிசலில் பல பேர் இறந்து போனதை நம்ம பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நிகழ்வாக நடக்கும்போது இதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் அரசாங்கமோ பொதுமக்களோ அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ தொடர்ச்சியான முயற்சி செய்வதன் மூலமாக கூட்ட நெரிசலினால் ஏற்படக்கூடிய மரணங்களை கண்டிப்பாக தடுக்க முடியும் அப்படி நாம் சொல்ல வந்தக்கூடிய செய்தி. நன்றி. வெங்கடேசன்.